ஒருத்தர் கையிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது. பார்த்தா அந்த ரோட்டுக்குள்ளே இறங்கி வராங்க. அந்த விஷுவல் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக ஏதோ ஒரு வீரதம் நடக்குன்ற மாதிரி இருக்குது. உங்க மேலே உறுதியான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில், ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் பட்சத்தில் வந்து அவங்க எல்லாரோட எதிர்காலங்கள் பாதிக்கப்படும். அந்த தெரு பிராணிகளை கொல்றதுக்காக ஒரு 15 பேர் இப்படி கிளம்பி வர நேரத்தில், அந்த பிராணிகளை ஆதரிக்கிறதுக்கான, இல்லை அவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுற சில நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள், ஒரு கருணை உள்ள மனிதர்கள் கொஞ்சம் நேரம் அந்த நைட்டில் எந்திரிச்சு ஒரு 10-15 பேர் வந்திருந்தாங்களோ, நம்ம யோசிச்சு பாருங்கள். இந்த சைடு ஆயுதங்களோட ஒரு உயிரினத்தை கொல்றதுக்கு ஒரு 10-15 பேர், இந்த பக்கம் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம். அப்படின்னா இவங்க 2 பேரும் மோதக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் நம்ம வீடியோக்களுக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி திருவாரூரில் சமீபத்தில் நடந்த ஒரு ட்ராஜடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30-11 மணி அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட ஊரெல்லாம் உறங்குனதுக்கப்புறம் ஒரு 10 பேருக்கு மேலே உள்ள ஒரு குரூப் வராங்க. சிலர் ட்ராயர் போட்டிருக்காங்க, லுங்கி, பேண்ட், இந்த மாதிரி பல செட்டப்பில் வராங்க. ஒருத்தர் கையிலையும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது. பார்த்தா அந்த ரோட்டுக்குள்ளே இறங்கி வராங்க. அந்த விஷுவல் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக ஏதோ ஒரு வீரதம் நடக்குன்ற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா வரவங்களோட கவனம் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ரோடுகளில் இருக்கிற, அங்கே தெருக்களில் வந்து தூங்கிட்டு இருக்கிற நாய்களை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அடித்து இழுத்து ஒரு வேனில் வந்து தூக்கி, ஒரு வண்டியில் தூக்கி போட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த நாய்களோட அந்த கதறலும் அந்த சத்தம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இரவு நேரத்தை வந்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி அந்த நிசப்தத்தை வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணிடுது. அந்தளவுக்கு அதோட கதறல்கள் இருந்தது. அப்படியே மறுநாள் பார்த்தா ஏதோ ஒரு இடங்களில் புதைக்கப்பட்டதாகவும் எஃப்ஐஆர் பதியப்பட்டதாகவும் சில தகவல்கள் நமக்கு வந்தது. இந்த விஷயங்களை வந்து, அதாவது ஒரு நாய்கள் வந்து ரீலொகேட் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருந்தா கூட, இது ஒரு மிகப்பெரிய கொடூரத்தோட ஒரு அடையாளமாக ஏன் நமக்கு இது தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீனேஜை ஒட்டின ஆட்கள், பசங்க மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு 18 வயசு, 15, ஒரு 20 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் வாழ்க்கையில் தான் இருந்தது. இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலுக்குள்ளே இறங்குறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்யூச்சரை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பிராணிகளை இவ்வளவு கொடூரமாக கொன்று தூக்கி வீசி எறிகிற அளவுக்கு உள்ள கொடூரங்களை வந்து அவங்க மேலே யாரோ திணிக்கிறாங்களா, இல்லை நாம் சமூகம் திணிக்குதா அப்படின்னு யோசிக்கும்போது யோசிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்களோட எதிர்காலத்தை யோசித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதாவது பிராணிகளோட பிராணிகள் வதைக்கப்பட்டாலோ, இல்லை அவங்க ரீலொகேட் பண்ணப்பட்டாலோ, இல்லை கொல்லப்பட்டாலோ, எத்தனையோ சட்டப்பிரிவுகளில் வந்து மேஜரான நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு, தண்டனை கொடுக்குற அளவுக்கு சட்டப்பிரிவுகள் இருக்குது. இது பாசிபிள் ஆகும் பட்சத்தில் வந்து அவங்க மேலே உறுதியான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில், ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் பட்சத்தில் வந்து அவங்க எல்லாரோட எதிர்காலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அடுத்து இது என்ன ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பத்திரிகையாளராக நம்மளோட கணிப்பு இருக்குது. அப்படின்னா அந்த தெரு பிராணிகளை கொல்றதுக்காக ஒரு 15 பேர் இப்படி கிளம்பி வர நேரத்தில், அந்த பிராணிகளை ஆதரிக்கிறதுக்கான, இல்லை அவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுற சில நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள், ஒரு கருணை உள்ள மனிதர்கள் கொஞ்சம் நேரம் அந்த நைட்டில் எந்திரிச்சு ஒரு 10-15 பேர் வந்திருந்தாங்களோ, நம்ம யோசிச்சு பாருங்கள். இந்த சைடு ஆயுதங்களோட ஒரு உயிரினத்தை கொல்றதுக்கு ஒரு 10-15 பேர், இந்த பக்கம் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டம். அப்படின்னா இவங்க 2 பேரும் மோதக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அந்த சந்தர்ப்பங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அது தவிர்க்கப்படும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம வந்து ஒரு மேஜரான ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி இல்லாமல், இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றது நம்மளோட ஒரு மேஜரான ஒரு ஏக்கமாக, நம்மளோட மேஜரான ஒரு வேண்டுகோளாக இருக்குது.
ஏன்னா ஒரு மீடியாக்களில் உட்காந்து நம்ம ஒரு பிரச்சனைகளை பார்க்கும்போது அது அடுத்தடுத்து எந்தெந்த விதத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறையா யோசிச்சிருக்கோம். நிறையா நம்ம ஆர்டிக்கலாக பத்திரிகை மீடியாவில் இருக்கும்போதும் ஆர்டிக்கலாக எழுதியிருக்கேன். ப்ளஸ் வீடியோக்களையும் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப சீக்கிரமாகவே அது எதிரொலிக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ரீலொகேட் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சட்டப்படி ஒரு குற்றமான ஒரு ஒரு குற்ற செயல் அப்படிங்கிறது வந்து யாரையாலேயோ தூண்டி விடப்பட்டு இந்த செயல்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி பிராணிகளோட நலனுக்காக அத்தனை விதமான நலத்திட்டங்களை வந்து முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் நாம் பிராணிகளுக்கு எதிராக சிலர் மட்டும் இந்த மாதிரி காரியங்கள் அதை ரீலொகேட் பண்ணுறது, அதை கொடூரமான முறையில் கொலை செய்கிறது, அது அந்த குட்டிகளை விட்டு அம்மாவை பிரிக்கிறது, அம்மாவை விட்டு குட்டிகளை பிரிக்கிறதுன்ற மாதிரி இந்த கொடூர செயல்கள் ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம். இது சட்டம் தீவிரமாக இவங்களை கவனித்து நடவடிக்கை எடுக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது அவங்களோட எதிர்காலம் அந்த அந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்க, அந்த பிராணிகளை வதைக்கிறதுல, அவங்களை பிரிக்கிறதுல, அந்த ரீலொகேட் பண்ணுறதுல ஈடுபடுறவங்களோட வாழ்க்கை வந்து கொஸ்டின் மார்க் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது.